கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேரட் விளைச்சலில் அசத்தும் விவசாயி குறைந்த விலை போவதால் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுவதாக வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கீழ்சவுளுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காளியப்பன் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக கேரட் விளைவித்து வருகிறார். எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு கேரட் விலை குறைவானதால் வேதனையில் உள்ளார். கீழ்சவுளுப்பட்டி கிராமத்தில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் தீவிர விவசாயம் செய்து வருபவர் காளியப்பன். தனது 5 ஏக்கர் பரப்பளவில் அவர் விளைவிக்காத காய்கறிகளே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து காய்கறிகளை விளைந்து காட்டக்கூடிய உழைப்பாளியாவார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை முள்ளங்கி விளைவித்து வந்த காளியப்பன் போதிய வருவாய் இல்லாமலும் தொடர்ந்து நஷ்டத்தையும் ஏற்படுத்தி வந்த நிலையில் முள்ளங்கி விவசாயத்தை நிறுத்தினார். பின்னர் சூளகிரியில் உள்ள தனது விவசாய நண்பரின் ஆலோசனையின் பேரில் ஜப்பான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கேரட் விதைகளை வைத்து தனது விவசாய நிலத்தில் கேரட் விளைவித்துள்ளார். குளிர் பிரதேசத்தில் மட்டுமே வளரக்கூடிய கேரட் விவசாயத்தை சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் அமோகமாக விளைவித்து வந்துள்ளார். கடந்த ஆண்டு 1 கிலோ 30 ரூபாய் வரை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே எடுக்கப்படுவதால் தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். கேரட் விளைவிக்கு 1 ஏக்கருக்கு ரூபாய் 1,20,000 வரை செலவு பிடிப்பதாகவும் 1 ஏக்கருக்கு 12 டன் விளைச்சல் வருவதால் லாபம் இல்லாமல் நஷ்டம் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். தமிழக அரசு கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்தால் மட்டுமே முள்ளங்கியாக இருந்தாலும் கேரட்டாக இருந்தாலும் விவசாயிகள் பிழைக்க முடியும் என விவசாயி தெரிவித்தார். கீழ்சவுளுப்பட்டி கிராமம். என் பேர் காளியப்பன், அப்பா பேர் வந்து சின்ன பிள்ளை. 4 வருஷமா 5 வருஷமா முள்ளங்கி போட்டிருந்தோம். முள்ளங்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் நல்லா கிடைச்சிது, ஒரு சில சமயத்தில் கிடைக்கல. சரி, அதுலேருந்து மாற்று பயிரை வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நிதானமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரட்டை போட்டோம். கேரட்டை போட்டு நல்லா வந்தது. நல்லா வந்துட்டு அது ஒரு 3-4 வருஷமும் வந்தது. ஒரு 30, 35, 40 ரூபாய்க்கு கூட விற்றோம். அந்த மாதிரி விற்றும் போது லாபமாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்தா ஒரு 5 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. இந்த வருஷம் லாபகரமாக ஒன்றும் இல்லை. ஒரு 80,000 ரூபா கைனிக்கு செலவு வந்துடுது. ஒரு ஏக்கராவுக்கு கைனில் செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி நான் பிடிங்க போடுவோம். ஆள் கூலியெல்லாம் சின்ன ஒரு 40,000 ரூபா வந்துடுது. மொத்தம் 1,20,000 செலவாயிடுதுங்க. 1,20,000 செலவாக நஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டி வருது. பெரிய லாபமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முழுசாவே லாபம் இல்லை. 4 ஏக்கரா கேரட் போட்டு ஒன்றுமே லாபம் இல்லை. விற்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆள் கூலி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம வந்து அந்த குளிர்ச்சி இருக்கிற டைமில் போட்டு முளைக்க வச்சு அதுக்கப்புறம் வேக்காட்டுக்கு பதமாக கொண்டு வந்துடணும். தினமும் ஃபிங்லர் போட்டிருக்குங்க. சொட்டு நீர் பாசனத்தில் நல்லா தெளிச்சிக்கணும். தெளித்து அது கொஞ்சம் குளிக்க கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா நல்லா வருது. இது ஒசூர், சூளகிரி, பேரிகை இந்த லைனில் ஒரு தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பேசி கடையில் பழக்க வச்சுக்கின்னு வாங்கிட்டு வந்துடுறோம். களை எடுக்கணும். களை எடுத்து அதுக்கு உரம், மருந்து இதெல்லாம் கரெக்டாக பராமரிப்பு நல்லா இருக்கணும். பராமரிப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாதுங்க. ஒரு ஏக்கராவுக்கு 80,000 ரூபா செலவாயிடுது. 4 ஏக்கரா இருக்கு. 4 ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா 4 ஏக்கராவுக்கு மாற்றி போட்டு தான் வரோம். தொடர்ச்சியாக போட்டுனே தான் இருக்கோம். இதில் ஒரு 3-4 வருஷமா கொஞ்சம் சுமாராக கிடைச்சிது. இந்த வருஷமா லாபமாக இல்லாமல் போயிடுச்சு. அரசுக்கு விலையை நிர்ணயிக்கணும். விலையை நிர்ணயிச்சா நல்லாயிருக்கும். விலையை ஒரு 30 ரூபா நிர்ணயிக்கணும். முள்ளங்கிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா 15 ரூபா நிர்ணயிச்சா பரவாயில்ல. அரசாங்கம் இதை கண்டுக்கிறதில்ல. அரசாங்கத்துக்கிட்ட போய் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறது? அவங்க இவ்வளோ தூரம் திரும்பி பார்க்கறதில்ல. நம்ம நஷ்டத்தை தான் சந்திக்கிறோங்க. ஒன்றும் பண்ண முடியாது விவசாயிக்கிட்டது.